சில நேரங்களில் குறைவாக காணப்பட்ட விஷயம் வஸ்திமா, செவிமடுப்பது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சஹாபாக்களுக்கும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, எனக்கு குர்ஆன் ஓதுன்னு சொல்லி. அப்போ அந்த சஹாபி சொன்னார், உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்கிச்சு, நான் என்ன ஓதி காட்டுறேன், இல்லை நீ ஓது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சஹாபி தொடர்ந்து குர்ஆன் ஓதினாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஒரு நாள் இஷா தொழுங்க பிறகு ரசூலுல்லாஹ் நேரத்தோடு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீடுண்டா பள்ளியோடு தானே வீடு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆயிஷா நாயகி கொஞ்சம் பிந்தி வந்தாங்க, பள்ளியை விட்டு கொஞ்சம் பிந்தி வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்கே போய் இந்த இவ்வளோ நேரம் என்ன செஞ்சாய்? அப்போ சொன்னேன், இல்லை உங்களோட ஒரு தோழர் குர்ஆன் ஓதுறதுக்கு ஓதினார், நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தோம், அது மாதிரி ஒரு ஓதலை நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க போவோம், நானும் பாருன்னு அந்த அவர் என்ன ஓதுறாருன்னு கேட்போம். அண்டா ரசூலுல்லாஹ் போய் இது கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஹாதா சாலிம் மௌலா அபி ஹுதைஃப், அபு ஹுதைஃபாட அடிமை சாலிம் தான் இவர் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரியான மனிதர்களை ஏண்ட சமூகத்தில் ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் அப்படின்னு சொன்னாங்க. ஓதத்தை கேட்டுக்கொண்டுட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ரோட்டில் போய் கொண்டிருந்தாங்க. அப்போ வீடு ஒன்றில் குர்ஆன் ஓதுறது கேட்குது. அபு மூஸல் அஷாரியிட ஓதலை. அப்போ ரசூலுல்லாஹ் இருந்து கேட்டுக்கொண்டு போனாங்க. அடுத்த நாள் அபு மூஸா சந்தித்தனர் சொன்னாங்க, ஊத்தீத்த மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த புல்லாங்குழல் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு குரல் வடிவத்தை அழகாக அல்லாஹ் அவங்களுக்கும் தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. அப்போ அபு மூஸல் அஷாரி ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க, இல்லை நீங்கள் இரவு ஓதினத்தை நான் கேட்டுருந்தேன், நீங்கள் கேட்டுண்டிருக்கிறது தெரியுமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக நாங்கள் ஓயிருப்பேன் என்று அபு மூஸா அல் அஷாரி சொன்னாங்க. அப்போனவே குர்ஆனை செவி மடுப்பதும் ஒரு வணக்கம், ஒரு பிரதானமான வணக்கம். எங்கள்கிட்ட அது கொஞ்சம் குறை இருந்தால், உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அந்த காரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இஸ்லாம் உலகத்தில், இப்போவும் நிறைய பேர் இருக்கிறாங்க, மௌத்தா போன காரிகள் இருக்காங்க. இவங்களுக்கு விருப்பமான, எங்களுக்கு விருப்பமான ஒரு காரி இருப்பார், ஹுஸ்ரியோ மின்ஷாவியோ அல்லது இப்படியான நிறைய காரிகள் இருப்பாங்க. யாரோ ஒரு காரி ஓதுறத்தை ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நிமிஷமாவது கேட்டுக்கொண்டு இருப்பார். இது இந்த உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை விளைவிப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் செய்தார்கள், சஹாபாக்களும் அதை செஞ்சார். எனவே குர்ஆனோடு உள்ள முதலாவது தொடர்பு ஹிஃப்லுன் ஓ திலாவத்துன் வஸ்திமாவும், இது முதலாவது தொடர்பு. ஆனால் இப்போ இது 3மே நல்லா குறைஞ்சிட்டு. நாங்கள் தேடி பார்த்தா முஸ்லீம்களில் எந்த நாளும் குர்ஆன் ஓதுறவர்களை தேடி பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நோன்பு காலத்தில் நீ எல்லோரும் ஓதுறதா, நோம்புல இபாதத்தில் சரியான கூட, நோம்பு முடிகிற நேரத்தில் எல்லாமே ஒன்றுக்கு போயிடும். நோம்பில் எல்லாரும் குர்ஆன் எப்படியாவது ஓது முடிக்கிறது தென்னிப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் இங்கே சொல்ல வரோம், குர்ஆனை ஓதுறது என்பது, செவி படிப்பது என்பது, பாடமாக்குறது என்பது எல்லா காலத்திலையும் இருக்க வேண்டிய ஒன்று. இது ஒரு தரம். ரெண்டாவது,